அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9-10. அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுப்பான். கானா ஒரு கல்யாணத்துல ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அந்த தண்ணீரை திராட்சரசமா மாற்றினது இதுவரை உலகத்துல எவனும் செய்யாத ஒரு புதிய ஆசீர்வாதம். திராட்சரசம் அந்த நாட்களில் 3ல் 1 தான் திராட்சரசம், மீதி தண்ணி தான் கலக்கணும். தண்ணி கலக்கி தான் திராட்சரசம் மாற்றுவாங்க. அதுவும் திருமணத்துக்கு என்று இருக்கிற திராட்சரசம் 9 மாசத்துக்கு முன்னாடி ஆயத்தம் பண்ணுவாங்களாம். காண ஒரு கல்யாணம். அப்படிப்பட்ட அந்த ரசம் 10ஆம் போயிடுச்சு. ஆண்டவர் இயேசு அங்கிருந்த ஜாடிகளை தண்ணீர் நிரப்ப சொல்லி நிரப்பினார்கள். அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். புதிய ஒரு ரசம், புதிய ஆசீர்வாதம். இதுவரை எந்த கல்யாணமும் காணாத ஒரு ஆசீர்வாதம், எந்த மனுஷனும் ருசி பாராத ஒரு ஆசீர்வாதம் அந்த கல்யாணத்தில் ருசி பார்த்தவர்கள். அப்படி ஒரு புதிய ஆசீர்வாதத்தை உலகம் நமக்கு பழைய ஆசீர்வாதம் கொடுக்கும். ஆனால் இயேசு கொடுக்கிற அத்தனையும் புதிய ஆசீர்வாதம். 5 அப்பம் 2 பேருக்கு 5000 பேருக்கு புதிய அப்பம் மாறணும்னா அது ஆண்டவர் கரத்தில் கொடுக்கணுங்க. இருக்கிற கொஞ்சத்தை அவர் கரத்திலே அவர் கை படட்டும். உங்க பிள்ளைகள் ஆண்டவர் கரத்தை கொடுங்க, அவர் கரம் அவர்கள் மேல் படட்டும். உங்க கொஞ்சம் வருமானத்தை அவர் கையில கொடுங்க. உங்க பிரச்சனை உள்ள குடும்பம், தேவையுள்ள குடும்பம், பிரச்சனை உள்ள வியாபாரம் எதுவா இருக்கட்டுங்க, எல்லாவற்றை அவர் கையில கொடுங்க. ஒரு புதிய அற்பத்தை நீங்க பாப்பீங்க, புதிய அப்பத்தை நீங்க பாப்பீங்க, ஆச்சரியமான அப்பத்தை நீங்க பாப்பீங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். குருனை எப்படி சுகமாட்டான்? அவன் கீழ்ப்படிந்து போய் கழுன உடனே சுத்தமாயிட்டான். அவன் புதிய கண்ணை எப்படி பெற்றாங்க? கீழ்ப்படிஞ்சு போறான். சொல்ற வார்த்தை அப்படி கீழ்ப்படிங்க. மன்னிப்பு மன்னிப்பு கேளுங்க, மன்னினா மன்னிங்க. அப்படி கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு புதிய பார்வை கிடைக்கும், புதிய ஒரு எதிர்காலம் கிடைக்கும். உங்களுடைய பாதையெல்லாம் ராஜபாதையா இருக்கும். உங்கள் லெவல் உயரும். நீங்க புதிய ஆசீர்வாதத்தை காண்பீங்க. அடுத்த லெவலுக்கு கர்த்தர் உன் குடும்பத்தை கொண்டு போவார். கர்த்தர் சொல்லுகிறார், உன் வியாபாரம் அடுத்த லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போய் கனம் பண்ணுவார். பயப்படாத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.